ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விச்சுக்குட்டி சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அவல் லட்டு. இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் விச்சுக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கிட்டு பேன் ஹீட் ஆனோன்னா 1 கப் அவல் சேர்த்துக்கிட்டோம். அவல் வந்துட்டு நல்லா திக்காக இருக்கணும். உங்களுக்கு வெள்ளை அவல் கிடைச்சாலும் சரி, இல்லை சிகப்பு அவல் கிடைச்சாலும் சரி, 1 கப் அவல் எடுத்து நல்லா வறுத்துக்கணும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்த பிறகு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். 1-2 பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த பிறகு முந்திரி, பாதாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் உலர் திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 5-6 ஏலக்காய், ஒரு 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். லவங்கம் சேர்த்துறதுனால மனம் சூப்பராக இருக்கும். நீங்கள் பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே நெய்யில் ஒரு 1/2 கப் அளவு திருவிய தேங்காவை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். திருவிய தேங்காய் நெய்யில் வணக்கும் போது அதோட மனமே அருமையாக இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம இப்போது தேங்காய் வணங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளார நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 1 கப் அவளுக்கு 3/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். வெல்லத்தை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அவளையும் அதோடு சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 4-5 திருப்புனீங்கனாவே இந்த மாதிரி ஆகிடும். இப்போ தேங்காய் பாருங்கள் நல்லா வறுத்து இருக்குது. இந்த தேங்காய் வறுத்த உடனே அதுலேயே நம்ம மிக்சியில் போட்டு வச்சுருக்கிற அவல் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டு காய்ச்சின பால், அதாவது திக்காக காய்ச்சி வச்சுருக்கிற ஒரு 1/2 டம்ளர் பாலை நம்ம இதோட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். 1 கப் அவல் மாவுக்கு 1/2 டம்ளர் பால் சரியாக இருக்கும். உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் கூட குறைவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த பவுடர் வந்துட்டு திக்காக இருக்கும். பேனில் வந்துட்டு ஒட்டாமல் அழகாக வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நீங்கள் ஆற வச்சுக்கலாம். லட்டு மாவு ஓரளவு ஆறினாவே போதும். கை சூடு எவ்வளோ பத்துதோ அவ்வளோ ஆறினாவே போதும். இப்போ கையில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பொறுமையாக அழகாக உருண்டையாக லட்டு பிடிச்சி வச்சா நம்மளோட அவல் லட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யம்மி டேஸ்டி அவல் லட்டு தயாராகிடுச்சு. இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு மறக்காமல் இந்த அவல் லட்டை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் ஏற்கனவே பிடிக்கொள்ளுக்கட்டையும் அதிர்சமும் எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இந்த அவல் லட்டு வாயில் போட்டாவே கரையிற அளவுக்கு சுவை சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் விச்சுக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.